என்னால் முடிஞ்ச உதவி நான் எம்ஓ சாப்பிட்டு பேசுகிறேன். மாமா ஒரு கலெக்டர் சார் வந்து அவருக்கு தெரியல எவ்வளோ அந்த ஜனம் கஷ்டப்படுறாங்கன்னு அவங்களுக்கு புரியல. மலை கிராமத்தில் வாழ்ந்த மக்களுக்கு மருத்துவ வசதி இல்லாதனால 9 மாத நிறை மாத கர்ப்பிணி பெண் ஒருத்தங்க பரிதாபமாய் இறந்துருக்காங்க. 40 ஆண்டு காலங்களாக நாங்கள் கோரிக்கை முன்வைக்கிறோம். எங்களுக்குன்னு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் கிடையாது, ஒரு ஆம்புலன்ஸ் கிடையாது, ஆத்திர அவசரத்துக்கு எங்களால் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியலன்னு ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நள்ளிரவு 2 மணி ஆனாலும் பரவாயில்லன்னு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே இருக்கக்கூடிய தமிழக ஆந்திரா எல்லை பகுதியான வெலந்திக்காமணி பெண்டா ஊராட்சிக்கு உட்பட்டிருக்கக்கூடிய சிந்தாக்காமணி பெண்டா மலை கிராமத்தை சார்ந்த அசோகன் அப்படின்னு அழைக்கப்படுவருடைய மனைவி தான் இப்ப பரிதாபமா இறந்திருக்காங்க. அசோகன் ஒரு கூலி தொழிலாளி. இவருடைய மனைவி பேரு சரண்யா. 9 மாசம் நிறை மாத கர்ப்பிணியா இருந்திருக்காங்க. சடனா ஒரு நாள் சரண்யாக்கு வயிறு வலி ஏற்பட்டிருக்கு. உடனே உறவினர்கள் 108 ஆம்புலன்ஸுக்கு தகவலை கொடுத்திருக்காங்க. 2 மணி நேரமாகியும் ஆம்புலன்ஸ் வராத காரணத்தினால கர்ப்பிணி பெண் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாய் இறந்திருக்காங்களாம். பிரசவ வலியிலேயே அவங்க பரிதாபமாய் இறந்ததா உறவினர்கள் புகாரை முன்வைக்கிறாங்க. இதனால ஆத்திரமடைஞ்ச சரண்யாவுடைய உறவினர்கள் மலை கிராம மக்கள் எல்லாரும் 200க்கும் மேற்பட்டவங்க இரவு நேரம் கூட பார்க்காம தமிழகத்துல இருந்து ஆந்திரா செல்லக்கூடிய சாலையில சாலை மறியல்ல ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ந்து நைட்டு 2 மணி ஆனாலும் பரவாயில்லன்னு சாலை மறியல்ல ஈடுபட்ட பிறகு தகவலை கேள்விப்பட்ட உடனே வருவாய் கோட்டாட்சியர் பிரேமலதா மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து உறவினர்கள் கிட்ட பேச்சுவார்த்தையை நடத்திருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஹாஸ்பிட்டலும் ஆம்புலன்ஸும் அமைச்சு தரேன்னு அவங்க உறுதி அளிச்ச பிறகே இந்த போராட்டம் கைவிடப்பட்டிருக்காங்க. ஊர் மக்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, பல வாட்டி இந்த மாதிரி நடந்திருக்கு, நிறைய பேர் இந்த மாதிரி இறந்திருக்காங்க. அவசரத்துக்கு நாங்க ஆம்புலன்ஸ் கேட்கும்போது ஹாஸ்பிட்டல் இல்ல, ஆம்புலன்ஸ் இல்ல, ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா எங்களால எங்கேயுமே போக முடியலன்னு வேதனையோட தெரிவிக்கிறாங்க.